ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அவனுடைய கை கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், அவனுடைய கை கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை பார்க்கிறார், நம்முடைய கையின் கிரியைகளை பார்க்கிறார். கையின் கிரியைகள் 3 விதமாய் நாம் பகுத்து எடுத்துக்கொள்ளலாம். கடின உழைப்பு, சாதாரணமான உழைப்பு, சோம்பலான உழைப்பு. இது என்ன உழைப்புல இவ்வளவு வித்தியாசம்? கடினமான உழைப்பு. சிலர் அதிகாலையில் எழும்பி தங்கள் வேளையில் கடினமாய் உழைப்பார்கள். எனக்கு ஒரு மனிதனை தெரியும். அந்த மனிதன் அதிகாலை 3 மணிக்கு எழும்புவார். அவர் தன்னுடைய வேலை ஸ்தலத்திற்கு போவதற்கு காலை 6 மணி ஆகிவிடும். அவர் 6 மணிக்கு போய் அங்கே ஒரு ஹோட்டலில் காலை டிஃபன் 7 மணிக்கு அவர் சாப்பிட்டு விட்டு வேலையில் அமர்ந்தார். அவர் அந்த வேலையிலிருந்து வருவதற்கு இரவு 8 ஆகிவிடும். பின்பு அவர் அங்கிருந்து புறப்பட்டு தன் வீட்டிற்கு வருவதற்கு 12 மணி ஆகும். 12 மணிக்கு வருகிற இந்த மனிதன் தன் வீட்டில் தன் மனைவி பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு நேரம் இருக்காது. அவர் வருவார், சாப்பிடுவார், படுப்பார். 2 மணி நேரம்தான் தூங்குவார். அப்புறம் எழும்பி விடுவார். காரணம், அவர் சொல்லுவார், நான் பஸ்ஸில் தூங்கி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிடுவார். அவருடைய தூக்கமெல்லாம் பஸ்ஸில் தான். அப்போ ஒரு கடினமான உழைப்பு. ஆனால் அவர் சொல்லுவார், இவ்வளோ கடினமாக உழைக்கிறேனே, எனக்கு நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு அவர் குறைஞ்சது 6000 12,000 வரை சம்பாதிப்பார் ஒரு நாளைக்கு. ஆனால் அந்த 6000 12,000 சம்பாதிக்கிற அந்த மனிதன் வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். மீதி அதெல்லாம் அவர் ஒரு பத்திர எழுத்தாளர். மீதி எல்லாமே மற்றவர்களுக்கு போய்விடும். கடினமான உழைப்பாளி. ஆனால் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருகிறவர். 2வது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், மீடியமான உழைப்பாளிகள், சாதாரணமாக உழைக்கிறவர்கள். ரொம்ப அலட்டிக்கமான உழைப்பாங்க, ஆனால் கொஞ்சம் சிரத்தை எடுத்து உழைப்பாங்க. அவங்க போவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, அதில் வரக்கூடிய வருமானத்தை அவர்கள் ஈட்டி அவர்கள் எடுத்து கொள்வார்கள். அதில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 3வது ஒரு கூட்டம் நான் சொன்னேன், சோம்பலான உழைப்பாளிகள். எப்படி சோம்பலான உழைப்பாளிகள்னா, இவன் அடுத்தவன் பாக்கெட்டே நம்பி இருப்பான். இவன் உழைக்க மாட்டான். அங்கே என்ன வரும், இங்கே என்ன எனக்கு தருவாங்க, இவங்க கிட்ட எப்படி ஏமாற்றி நான் காசை பறிக்கலாம், எப்படி நான் இவங்க கிட்ட இருந்து பொய் சொல்லி வாங்கி காசை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற ஒரு உலகம். இந்த ஏமாற்றி பிழைக்கிற நிறைய கூட்டத்தை திருச்சபையில் நாம் காண முடியும். ஆனால் ஒன்று, நான் கடினமாய் சேர்க்கிறேன், மீதமானது ஒன்றுமில்லை. நான் சாதாரணமாக உழைக்கிறேன், எனக்கும் மீதமானது ஒன்றுமில்லை. நான் சோம்பலாக உழைக்கிறேன், எனக்கும் மீதமானது ஒன்றுமில்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கையின் பிரயாசத்தினுடைய பலனை அவனுக்கு நான் தருவேன். கையின் பிரயாசத்தின் பலன் தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்தால் தான் அது ஆசீர்வாதம். இல்லை என்றால் அது ஆசீர்வாதம் இல்லை. நம் பிரயாசப்படுகிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான்.
எரேமியா தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்பொழுது அவர் எழுதுகிறார், கர்த்தருடைய கரம் குறுகி போகிறதில்லை, அவருடைய கரத்தின் வல்லமையினாலே நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கிறார், உயர்த்தி வைக்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார். தேவனாகிய கர்த்தர் உயர்த்துகிறது அவரால் தான் முடியும். அதனால தேவ சித்தத்தின்படி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் தேவனுடைய விருப்பத்தின்படி பிரயாசப்படும் பொழுது அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நாம் நினைக்கிறோம் நம்முடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, இதனால நான் சம்பாதித்தது. ஆண்டவர் நகைப்பார், உன் அறிவல்ல தம்பி, உன் புத்தி இல்லை தம்பி, உன்னுடைய ஞானம் இல்லை, உன்னுடைய எந்த மேன்மையும் அல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபை. யாக்கோபு நிருபக்காரன் யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாளைய தினத்தை உனக்கு தெரியாது, நீ எப்படி இருப்பாய் என்று தெரியாது. அதனால் ஒவ்வொரு காரியத்தை நீ தொடங்கும் பொழுதும் அதை செய்யும் பொழுதும் நாளைக்கு ஒரு காரியத்தை செய்ய நீ முற்படுவாயானால் ஆண்டவருக்கு சித்தமானால் என்று சொல்லு என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய கையை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறது ஆண்டவர். அவர்தான் பலன் தருகிறார், அவர்தான் நன்மையால் நிரப்பி விடுகிறார். நம்முடைய கரத்தினாலே தேவன் நம்மை உயர்த்தி வைக்கிறார். ஜாம்பவான்களாக இருப்பார்கள், பலவான்களாக இருப்பார்கள், நல்ல திடதேகியத்தோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களை தேடி பார்த்தால் இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர்களை உயர்த்தி வைக்கிறது ஆச்சரியமாய் இருக்கும். பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனரையே தெரிந்து கொண்ட கர்த்தர். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி மேன்மையாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். அவனுடைய கையின் பிரயாசத்தின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அப்ப அவன் யாரை சார்ந்து அவன் பிரயாசப்பட வேண்டும்? தேவாதி தேவனை சார்ந்து. எப்படி? ஒரு மனிதன் வியாபாரம் பண்ண போகிறார். எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை தெரியும். 4 மணிக்கு எழும்புவார். அவருடைய பெரிய பிசினஸ், லட்சக்கணக்கான பணங்கள் டர்ன் ஆகுகிறது. அவருக்கு கீழே வேலை செய்வதற்கு ஒரு 50க்கு மேற்பட்ட வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவருக்கு வருமானம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிசினஸ்ல வேலை பலு பயங்கரமாக இருக்கும். ஒரு பக்கம் அந்த சமைக்கிற ஒரு காரியம் நடக்கும், அதிலிருந்து சுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம், அதில் பேக் பண்ணுகிற ஒரு காரியம், இதெல்லாம் பண்ணி உடனே இம்போர்ட் பண்ணி இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட இம்போர்ட் பண்ண ஒரு விஷயம் வரும், எக்ஸ்போர்ட் பண்ண இன்னொரு காரியத்தை செய்யணும். பயங்கர கடினமான உழைப்பாளி. அவர் சொல்லுவார், நான் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம் பண்ணாமல் என் பிஸ்னஸ் நான் கையே வைக்க மாட்டேன். பாருங்க, நம்ம ஆண்டவர், நாம தான் கையின் பிரயாசம், நாம தான் உழைக்கிறோம். ஆனால் அது பலன் தருகிறது கர்த்தர், அதை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், அதை உயர்த்தி வைப்பது கர்த்தர். இந்த காரியத்துல நாம் செய்ய வேண்டிய இன்னும் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் பிரயாசப்பட்டு பலன் நம்முடைய கரத்துல வரும் பொழுது, சில சொல்லுவாங்க, நான் கடினமா உழைச்சு நான் எதுக்கு ஏழைக்கு தரணும், நான் எதுக்கு கர்த்தருக்கு தரணும், நான் உழைச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் கடினமாய் உழைக்கிறேன். ஒரு மனிதன் எங்கள் சபைக்கு வருவார். அவர் வரும்பொழுது அவருடைய பெரிய ஆபீசர், அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆபீசர், உயர்ந்த நிலைமையில் உள்ளவர். சபைக்கு வந்து அவர் ஒரு காணிக்கை போடுகிறார் என்றால் அதுதான் அந்த சபையில் அவர் போடுகிற லீஸ்டான காணிக்கையாக இருக்கும், குறைவான காணிக்கையாக இருக்கும். அசுர நான் கடினமாய் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்? எங்களிடத்துல மற்றவரிடத்தில் சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஒரு நாளும் காணிக்கையை பற்றி கேட்பதில்லை.
நீ அளக்கிற அளவின்படி உனக்கு அளக்கப்படும். அவ்வளவுதான். காலங்கள் உருண்டோடினது. காலங்கள் உருண்டோட நீ பிரயாசப்பட்டு நீ பலனின் முந்தி பங்கடைய வேண்டியது தானே. திடீரென்று வியாதிப்பட்டார். எத்தனையோ மருத்துவமனைகள் அலையோன்று அலைகிறார். ஒரு மருத்துவமனைக்கு போனார். அங்கே ஒரு 50,000 ரூபாய் பிடிங்கினார். உடனே அரசாங்க மருத்துவமனைக்கு போய் ஜாயின் பண்ணி படுத்துக்கிட்டார். அரசாங்க மருத்துவமனையில் சொல்லிட்டா, உன்னை அறுத்து உனக்குள்ள நிறைய விஷயங்களை எடுத்தாதான் நீ பிழைப்ப. அப்போ மட்டும் ஆண்டவரே இறங்கும். நீ தான் பிரயாசப்படுவல்ல, நீ தான் பலன் பெரிய ஆள்ல, நான் என் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொன்னல. இப்ப ஆண்டவர் என்ன திருப்பி கேட்பார். கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பாரா? இல்லை, தவறான நோக்கத்திற்கு போகக்கூடாது. ஆண்டவர் கேட்பார்ல, இப்ப மட்டும் கூப்பிடுற, நான் பலன் தந்தால் தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுதான் ஆசீர்வாதம். இந்த காலவேளையில ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். எத்தனையோ பிசினஸ் தோல்வி, எல்லா விஷயத்திலும் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இன்றைக்கு ஒரு ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் கட்டளையிட போகிறேன். உன் கையின் பிரயாசத்தின் பலனை உனக்கு கொடுப்பேன். அந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் பெரிய நன்மையான காரியங்களை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.